கரங்களை தட்டி பாடலாமா? ஹலோ செக். வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. அல்ல உற்சாகமாக கரங்கள் தட்டி ஆண்டவரோடு இது 2 மணி நேரம் நாம் செலவழிக்க இருக்கிறோம். இதோ என்னோடு 1 மணி நேரம் நீர் விழித்திருந்து ஜெபிக்க மாட்டாயா என்று கேட்ட ஆண்டவர், இதோ 1 மணி நேரம் அல்ல 2 மணி நேரங்கள் நாங்கள் உங்களோடு எடுக்கிறோம் என்று சொல்லி இதோ கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும் கற்றுத்தாரும் ஆவியானவரே, புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட எழுந்தாரும் ஆவியானவரே, வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. இதோ கவலையா, கண்ணீரா, துக்கமா, வேதனையா, துயரங்களா, தடைகளா, மன போராட்டங்களா, இதோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ நான் உனக்காக இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், அஞ்சாதே மகனே, கலங்காதே மகளே, இதோ உன்னை விடுவிக்க நான் உன்னில் இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், இதோ நமது மத்தியிலே வாசம் செய்கிற நேரம் இது, நமது மத்தியிலே இருந்து நம்மை வழிநடத்துகிற நேரம் இது, நமது ஆவியின் அக்கினி அபிஷேகத்தை இறக்குகிற நேரம் இது. நம்பிக்கையோடு கரங்கள் தட்டி பாடுவோமா? கர்த்தரையே நோக்கணும், கவலை தண்ணீர் மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, நன்றியோடு துதிக்கணும், செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், கற்றுத்தாரும் ஆவியானவரே, சொல்ல நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லித்தார் ஆவியானவரே. கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, ஆவியானவரே,
ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. கரங்கள் தட்டி நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும். கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, இயேசுவே ஆவியானவரே, இயேசுவே ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. கரங்கள் உயர்த்தி வேண்டுமாய் ஆவியானவரே, 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, 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 ஆவியானவரே, ஆவியானவரே, ஆட்கொள்ளும் ஐயா, ஆட்கொள்ளும் ஐயா, உமது வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே, உமது வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. எல்லோரும் துதிங்க. இயேசுவே, இயேசுவே, எங்களை பாருங்க ஆண்டவரே, எங்களோடு தங்குங்க ஆண்டவரே, எங்க இதயத்துக்குள்ள வாருங்க ஆண்டவரே. இதோ இந்த மாலை பொழுதுல எங்களோடு தங்கும் ஆண்டவரே, உமது ஆவியின் வரங்களை தாருங்க ஆண்டவரே, உமது அக்கினியால் நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வமே, எங்களோடு வாசம் செய்கிற இயேசுவே, உமது பரிசுத்த ஆவியானவரை இறக்குகிற இயேசுவே, அப்பா பிதாவே, thank you Jesus, thank you Jesus, எங்களை ஆட்கொள்ளுகிற இயேசுவே நன்றி, 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 எங்களை பார்க்கிற இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கரங்களை உயர்த்தி துதிங்கள். இயேசுவே, 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 ஆவியானவரே, 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 எங்களை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ இந்த பரிசுத்தமான நேரம், இது தெய்வீகமான நேரம் ஆண்டவரே, உமது வல்லமை நிறைந்திருக்கிற நேரம். இதோ இந்த பங்கினை நீர் ஆசீர்வதிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. இதோ இந்த ரிசன் கிரைஸ்ட் சர்ச் இந்த பங்கை சேர்ந்த என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்கள் பங்கு தந்தைக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உடன் உழைக்கக்கூடிய உதவி பங்கு தந்தையர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கிலே பணி செய்கிற அருட் சகோதரிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்குடைய நிர்வாகத்திலே பங்களிப்பு செய்கிற அத்துணை பொதுநிலையினரையும் ஊழியக்காரர்களையும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கிலே உள்ள அத்துணை இயக்கங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கில் உள்ள அத்துணை இளைஞர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த பங்கில் உள்ள அத்துணை பசங்களையும் இந்த மாணவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறுமிகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வயோதிகர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே, எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதோ இந்த தியானத்தை நாங்கள் துவங்க இருக்கிறோம். இதோ இன்று முதல் ஒரு வார காலம் இதோ உம்மை நாங்கள் இன்னும் ஆழமாய் நேசிக்கவும், இன்னும் அதிகமாய் உம்மை அன்பு செய்யவும், இன்னும் நெருக்கமாய் உம்மை தேடி வரவும் இதோ இந்த நாளிலே நாங்கள் துவங்க இருக்கக்கூடிய இந்த தியான நேரத்தை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் வல்லமையின் நாட்களாய் அமைவதாக, இந்த நாட்கள் ஆசீர்வாதத்தின் நாட்களாய் அமைவதாக. இதோ பாவங்கள் நீங்கட்டும், சாபங்கள் நீங்கட்டும், கட்டுக்கள் அகலட்டும், எல்லா விதமான சாத்தானுடைய தொல்லைகள் மறையட்டும், தடைகள் நீங்கட்டும், ஆசீர்வாதம் தங்குவதாக, ஆசீர்வாதம் தங்குவதாக. கரங்களை குவித்து கண்களை மூடி ஜெபிப்போம். இதோ தர்மையான நேரத்தில் இந்த இறை வார்த்தை எடுத்துரைக்க வந்திருக்கக்கூடிய, நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய இந்த குருக்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். நம்பிக்கை அலையை சேர்ந்த இந்த குருக்கள் தியான குழுவினருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். இதோ ஆண்டவர் எங்களை ஆட்கொள்ள வேண்டும்,
எங்களை பரிசுத்த ஆவியானவர் நிரப்ப வேண்டும். இறை வார்த்தையை நாங்கள் ஆழமாக எடுத்துரைக்க, உங்களோடு இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க, இதோ உங்களை நாங்கள் வீடுகள் சந்திக்க இருக்கிறோம். உங்களுடைய கஷ்ட துன்பங்களை நாங்கள் கேட்க இருக்கிறோம். உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்க இருக்கிறோம். இந்த ஒரு வார காலம் நாங்கள் மனநல ஆலோசனை கொடுக்க இருக்கிறோம். இணைந்து குடும்ப உணர்வோடு பங்களிப்பு செய்ய இருக்கக்கூடிய இதோ வந்திருக்கக்கூடிய அத்தனை குருக்களுக்காகவும் ஊழியக்காரர்களுக்காகவும் ஒரு நிமிடம் எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். எங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவர் எங்களுக்கு வல்லமையை தரட்டும், வல்லமையை தரட்டும். எங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். எப்பொழுது நாம் இறை வார்த்தை எடுத்துரைக்க நாம் ஆர்வப்படுகிறோமோ, எப்பொழுது இறைவனுக்காக நமது நாவினை பயன்படுத்துகிறோமோ, அப்பொழுது சாத்தானுடைய சோதனை அதிகமாயிருக்கும். சாத்தான் இறை வார்த்தையை சொல்லாதே என்று சொல்லி எங்களது நாவினை கட்டி போடும். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். இறை வார்த்தை வல்லமையாய் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுத்தும் இயேசுவே. இறை வார்த்தை வல்லமையாய் வெளிப்பட வேண்டும். வெளிப்படுத்தும் இயேசுவே. இதோ இந்த பகுதி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவியாய் பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தும் இயேசுவே. எங்களுக்காக ஜெபியுங்கள், எங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க தகப்பனே. கட்டுகள் அகல வேண்டும், ஆசீர்வாதம் தங்க வேண்டும், உமது வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். ஆவியின் அபிஷேகம் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களை கருவிகளாய் பயன்படுத்துங்க ஆண்டவரே. இறை வார்த்தை எடுத்துரைக்க, திருப்பலி நிறைவேற்ற, வல்லமையுள்ள அபிஷேக கீதங்கள் பாட, குணமளிக்கக்கூடிய இந்த வல்லமையில் ஆராதனைகளை வழிநடத்த எங்களுக்கு ஆற்றலையும் பலனையும் சக்தியையும் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. இந்த வளாகம் முழுவதும் இந்த நாட்களிலே உமது பரிசுத்தம் நிரம்பி இருக்கட்டும். இந்த வளாகம் முழுவதும் உமது வல்லமை நிரம்பி இருக்கட்டும். இந்த வளாகம் முழுவதும் உமது தூயகத்தினுடைய இல்லமாக இருக்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வல்லமை, 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 வல்லமை எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே. இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. உருக்கமாக ஜெபியுங்கள், உருக்கமாக ஜெபியுங்கள், உருக்கமாக ஜெபியுங்கள். நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். பராக்குகளை விட்டு விடுங்கள், வேடிக்கை பார்ப்பதை விட்டு விடுங்கள், வேடிக்கை பார்ப்பதை விட்டுவிட்டு பராக்குகளை விட்டு ஆண்டவரோடு 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 இயேசுவே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா. உமது வல்லமையினால் நிரப்புங்கப்பா, ஆவியின் வரங்களால் நிரப்புங்கப்பா, அக்கினியின் வரங்களால் நிரப்புங்கப்பா. அபிஷேக வல்லமையை பொழியுமையா, அபிஷேக வல்லமை பொழியுமையா. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளை விளைவிடாதையும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய எதிர்வயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு வாழ்க, இயேசு நாமம் வாழ்க, இயேசு நாமம், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்கட்டும், அங்கே இருக்கிறவங்க மட்டும் அவங்க வந்து பண்ண வேண்டாம் சொல்லிட்டு. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது
யூபிலி கொடியானது இந்த தவக்கால தியான கொடியானது ஏற்றப்படும். அந்த பக்கத்தில் இருக்கிறவர்கள் மட்டும் அங்கே கொடிமரத்து அருகே நின்றால் போதும். இங்கே முன்னால் இருக்கிறவர்கள், கிரவுண்டில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் எழுந்து நின்று அந்த கொடிமரத்தை பார்த்தது போல நின்னால் போதும். இப்பொழுது நாம் ஒரு பாடல் பாடுவோம். அப்பொழுது எல்லோரும் இங்கே பின்னால் இருக்கிறவர்கள் மட்டும் அங்கே கொடிமரத்து அருகே வாருங்க. அங்கே நாம் யூபிலி கொடி ஏற்றி இந்த தவக்கால தியானம் தொடங்குவதின் அடையாளம் அது போலவே திருப்பலி நேரத்தில் நற்செய்தி புத்தகத்தை தியானம் நடத்துகிற தியான மறைவுரை வழங்குகிற குருக்களிடம் நாம் கொடுப்போம். அதை பற்றி அவர்கள் நற்செய்தி வாசகத்துக்கு முன்பாக எடுத்து சொல்லுவார்கள். பொழுது பாடல் பாட பீட சிறுவர்கள் எல்லோரும் லைனை வந்தீங்க நில்லுங்க. பீட சிறுவர்கள் லைனா நம்ம கொடி கம்பத்துக்கு நான் நேராக இது வழியாக போகிறோம். அங்கு கொடியேற்றி விட்டு இங்கு வந்து திருப்பலியை தொடங்குவோம். பாடுவோம். தேவனே ஆட்கொள்ளுமே, ஆவியான தேவனே அசைவாடுமே, அருள் பொழியும் தெய்வமே ஆட்கொள்ளுமே. வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, வாரும் ஆவியே தூய ஆவியே, ஞான தேவனை அசைவாடுமே, அருள் பொழியும் தெய்வனை ஆட்கொள்ளுமே. தேவனை அசைவாடுமே, அருள் பொழியும் தெய்வமே ஆட்கொள்ளுமே. ஆவியே 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 தூய வரும் ஆவியே தூய ஆவியே. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா, வல்லமை பொழிந்திடுமையா, உன் திருக்கரத்தின் வல்லமை பொழிந்திடுமையா. தூய ஆவியே வாரும் ஆவியே, தூய ஆவியே
ஆறும் ஆவியே தூய ஆவியே தூய ஆவியே ஆறும் ஆவியே அசைவாடுமே ஆட்கொள்ளுமே ஆவியான தேவனை அசைவாடுமே ஆட்கொள்ளுமே. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, முன்னால நிறைய சேர்ஸ் காலியாக இருக்கிறது. இங்கே மறைவுரை ஆற்றும்போது காலியான சேரை தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து பின்னால் இருக்கிறவங்க முன்னால் வாங்க. நல்ல பழக்கம் அது. தயவுசெய்து முன்னுக்கு வாங்க. யாரும் அங்கே சேர், இங்கே நிறைய சேர் இருக்குது, அதே சேர் தான் இங்கே இருக்கிறது. தயவுசெய்து பின்னால் இருக்கிறவங்கள விட காலியாக இங்கே விட்டுட்டு பின்னால் இருக்கிறதுல அர்த்தம் இருக்காது. வாலண்டியர்ஸ், பங்கு பெறவே உறுப்பினர்கள், தயவுசெய்து பின்னால் இருக்கிறவங்கள, இங்கே முன்னால் நிறைய இடம் காலியாக இருக்கிறது, வந்து உட்கார அன்புடன் அழைக்கிறோம். பாட்டு பாடுவோம். தொடர்ந்து வருகை பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுதே தயவுசெய்து பின்னால் இருக்கிறவர்கள் முன்னால் வருமாறு மிக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் எந்திரிச்சு நிற்கலாமா? எல்லாரும் எந்திரிச்சு நிற்கலாமா? உட்காந்துருக்கவங்களா? அம்மா கால் வலிக்குதா? எந்திரிச்சு நிற்கலாமா? பேசுகிற கேட்குதா? கொஞ்சம் வால்யூம் தெளிவாங்கயா. கரங்களை உயர்த்தி பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 50 சேர் ஃப்ரீயாக இருக்குது. யார் முன்னாடி வரீங்களோ அவங்களுக்கு இரட்டிப்பு ஆசீர்வாதம் இந்த நாளில். வாங்க, இன்னைக்கு விசேஷமாக அபிஷேக ஆராதனைகள், வல்லமை மிகுந்த இறை வார்த்தை, திருப்பலிகள். வாங்க வாங்க, ஏன் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் கம். நீங்கள் வரலைன்னா நான் அங்கே வந்து உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன். வாங்க வாங்க. ஒரு வாரம் வந்து உங்கள் பங்கு சாமியார் கண்ட்ரோல் கிடையாது, நாங்கள் தான் உங்களுக்கு. கமான், முன்னாடி வாங்க. வாலண்டியர்ஸ் யாராவது இருந்தால் அப்படி கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க. ஏற்கனவே ஒரு 50 சேர் முன்னாடி இருக்குது. நீங்கள் வந்தால் தான் ஆரம்பிப்பேன். அப்படி நிற்கலாமா? கமான் வாங்க ப்ளீஸ். சும்மா நிற்கிறவங்களாம் அப்படி வந்துருங்க. முன்னாடி வர யோசிக்கிறீங்களா இன்னைக்கு? கமான் வாங்க, அப்படியே வந்து முன்னாடி இடம் நிறையா இருக்குது. சரி, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பிற்கினியர்களே, இந்த நாளிலே நம்பிக்கை அலைகள் குருக்கள் தியான குழு, தமிழகத்தின் பல்வேறு பங்குகளிலிருந்து பணி செய்யக்கூடிய குருக்கள் எங்களுக்கு குழுவாக இன்றைக்கு உங்களை தேடி வந்திருக்கிறோம். உங்களோடு இணைந்து உங்களுக்காக ஜெபிக்க, இறை வார்த்தையை அறிவிக்க, வல்லமை மிகுந்த இந்த அபிஷேக ஆராதனைகள் நடத்த உங்களோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க, புகழ்ந்து பாட பாட, இறை வார்த்தைக்கு செவிமெடுக்க நம்முடைய சரீரம் முழுவதும் அவருடைய வல்லமையினால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ அந்த தூயவரை, அந்த உன்னதரை, அந்த பரிசுத்தமான தேவனை நாம் மீண்டுமாய் உற்சாகமாய் கரங்கள் தட்டி ஆடி பாடி இந்த துதி ஆராதனைக்குள்ள நாம் செல்ல இருக்கிறோம். இறை வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எனவே எல்லோரும் இணைந்து, யாரும் சோர்ந்து போய்விடாதீர்கள். எல்லாம் டீ சாப்பிட்டு வந்துட்டீங்களா? டீ சாப்பிட்டீங்களா? உற்சாகமாக இருக்கிறீங்களா? நான் உற்சாகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். கை தூங்க பார்க்கலாம். வெரி குட். காட் இஸ் குட், காட் இஸ் குட். காலையில் வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மாசுக்கு வந்தவங்க. காட் இஸ் குட் அப்படின்னு சொன்னால் ஆல் த டைம் சொல்லணும். ஓகேவா? எல்லா நேரமும் கடவுள் நல்லவர். காட் இஸ் குட். சத்தமா, காட் இஸ் குட், காட் இஸ் குட். ஆல் த டைம் கிடையாது சாமி, கொஞ்ச நேரம் எனக்கு கஷ்டத்தையும் தராரு அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அந்த கஷ்டத்திலிருந்து நமக்கு சில பாடங்களை சொல்லித் தருவார், அனுபவங்களை சொல்லித் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். தூயவரே உம்மை துதிக்கிறேன், வல்லவரே உம்மை பாடுகிறேன். ஒருவேளை அந்த பேப்பரில் இருக்காதுன்னு நினைக்கிறேன், கவலைப்படாதீங்க. பேப்பரை கீழே வச்சுருங்க. எளிமையான வார்த்தைகள் தான் நான் சொல்கிறேன். இணைந்து பாடுவோம். கரங்கள் தட்டி பாடுங்கள், உற்சாகமாக பாடுங்கள். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார். நமக்கு ஒரு அதிசயங்களை நமக்கு இன்ற நாளிலே தர இருக்கிறார். கரங்கள் தட்டி பாடுவோமா? கரங்கள் தட்டி உற்சாகமாக.
தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். பாடுவோமா? தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். மீண்டும் ஒரு முறை. தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவன், அருளும் நிறைந்தவன், இரக்கம் நிறைந்தவன், என்றும் இருப்பவர். பாடுவோமா? நிறைந்தவர், நிறைந்தவன், இரக்கம் நிறைந்தவர், நிறைந்தவன், நிறைந்தவர், என்றும் இருப்பவர். கரங்களை தூயவரே, தூயவரே உம்மை துதிக்கிறேன், எல்லோரும் எல்லோரும் நல்லவரே உம்மை பாடுகிறேன். மீண்டுமாய். தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். இதோ மலையில் விலகி சென்றாலும், குன்றுகள் அகன்று போனாலும் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். இதோ எல்லாம் மறைந்து போய்விடலாம், நாம் நம்புகிற எல்லாம் நம்மை விட்டு விலகி செல்லலாம், ஆனால் நாம் உண்மையாய் நேசிக்கிற நம் ஆண்டவர் நம்மை விட்டு ஒருபோதும் விலகி செல்ல மாட்டார். அவர் நம்மோடு இருக்கிறார். இணைந்து கரங்கள் தட்டி உற்சாகமாய் பாடுவோமா? மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது, குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது. அன்பு விலகிடாது. மீண்டும் மீண்டும் மீண்டுமாய் ஒரு முறை கூட பாடலாமா? கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ, என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ. கண்மணி போல் காத்திடும் தூயவரே, தூயவரே எல்லோரும் இணைந்து. தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே உம்மை பாடுகிறேன். ஆமென். தூயவரே உம்மை துதிக்கிறேன், கரங்கள் தட்டி. நல்லவரே உம்மை பாடுகிறேன். அன்பு நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். அன்பு நிறைந்தவர், அருளும் நிறைந்தவர், இரக்கம் நிறைந்தவர், என்றும் இருப்பவர். தூயவரே, தூயவரே உம்மை துதிக்கிறேன், நல்லவரே நல்லவரே பாடுகிறேன், உம்மை பாடுகிறேன். தூயவரே துதிக்கிறேன், துதிக்கிறோம் ஆண்டவரே, நல்லவரே நல்லவரே உம்மை பாடுகிறேன், உம்மை பாடுகிறேன் ஐயா. இயேசுவே உம்மை பாடுகிறேன், நல்லவரே உம்மை துதிக்கிறேன். இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி, எல்லாரும் இரண்டு கரங்களை மேலே உயர்த்தி இதோ உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம் ஐயா. இதோ எங்களோடு தங்கும் ஆண்டவரே, வாசம் செய்யும் அப்பா. எங்களுக்கு உள்ளும் புறமும் இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களுக்கு புது தெம்பினை தாருங்க ஐயா. வலுவூட்டுகிற தெய்வனுடைய துணை கொண்டு எதையும் செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சக்தியையும் பலனையும் ஆசீர்வாதத்தின் நாளில் எங்களுக்கு தாரும் ஐயா. இறை வார்த்தையை வல்லமையாய் கேட்பதற்கான செவிகளை திறந்தருளும் ஆண்டவரே. இதோ இயேசுவே எங்கள் உள்ளத்திலே குடிகொள்வதற்கான ஒரு ஆற்றலை தாருங்க ஆண்டவரே. எங்களது இதயத்தை திறந்தருளும் ஐயா. இதோ நாங்கள் கல்லான இதயங்களாய் வாழ்ந்து விடாமல் கனிவு மிக்கவர்களாய் வாழ அருள் தாரும் ஆண்டவரே. எல்லாரும் இயேசு என்று சொல்லுகிறீங்களா? இயேசுவுடைய வார்த்தைக்கு மகிமை இருக்கிறது, இயேசு என்ற வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. இயேசு என்ற வார்த்தை சொன்னால் கட்டுகள் அகன்று போகும், இயேசு என்ற வார்த்தை சொன்னால் சாத்தான் ஓடி போகும், இயேசு என்ற வார்த்தை சொன்னால் நமக்கு புதுமை நடக்கும், இயேசு என்ற வார்த்தை சொன்னால் வல்லமை நடக்கும். இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு, இயேசுவே, 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 இயேசுவே ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே, இயேசுவே எங்களை ஆசீர்வதிங்கப்பா. வழிநடத்தும் தூய ஆவியே, எங்களோடு தங்கி எங்களுடைய செவிகளை திறந்து
இந்த இறை வார்த்தையை நாங்கள் கேட்பதற்கு ஆவியின் வல்லமையை கொடையை தாருங்க ஆண்டவரே. எங்களோடு தங்கு வாசம் செய்யும் எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்கு செவி கொடுத்து அமருவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 19. இறை சொற்றொடர்கள் 1-10 வரை உள்ள இறை வார்த்தைகள். அதிகாரம் 19, இறை சொற்றொடர்கள் 1-10 வரை. இயேசு எரிகோவுக்கு சென்று அந்நகர் வழியே போய்க் கொண்டிருந்தார். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். மக்கள் திரளாய் கூடியிருந்ததால் அவரை பார்க்க முடியவில்லை. ஏனெனில் சக்கேயு குட்டையாய் இருந்தார். அவர் முன்னே ஓடிப்போய் அவரை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். இயேசு அவ்வழியேதான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து அவரிடம், சக்கேயு, விரைவாய் இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்கப் போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவரிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. அனைவரும் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதற்கு முன்பதாக 3 குரூப்பாக நம்ம ஆடியன்ஸை பிரிச்சுக்க போகிறோம். இது வந்து குரூப் நம்பர் 1, நீங்கள் குரூப் நம்பர் 2, பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே குரூப் நம்பர் 3. குரூப் நம்பர் 1, நீங்கள் வந்து கலிலேயா. உங்களுடைய குரூப் வேறு என்னது? கலிலேயா. என்ன அவ்வளோ சிரிப்பு சிரிக்கிறீங்க கலிலேயான்னு? வெரி குட், இப்போ தான் ஃபீட்பேக் வருது. நீங்கள் வந்து சமாரியா, சமாரிய ஊரை சார்ந்தவங்க. பின்னாடி உள்ளவங்க வந்து கானா ஊர், முதல் புதுமை செஞ்ச ஊர். இப்போ நான் பிரைஸ் தி லார்ட் சொன்னோன்னே அல்லேலியான்னு கலிலேயா குரூப் மட்டும் சொல்லுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். பா, கலிலேயா என்றைக்குமே ரொம்ப ஆக்டிவ்ங்க. இயேசு கிறிஸ்து வந்து ஜீசஸ் ஆஃப் நாசரேத், ஜீசஸ் ஆஃப் கேலிலின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் ஆஃப் நாசரேத் அப்படின்னா நம்ம திருச்சபையில் வச்சிருக்கிறோம் பாருங்க, ஆன்மீக இயேசு. இன்னைக்கு போய் நீங்கள் ஸ்கூலில் போய் நீங்கள் ஜீசஸ் மாதிரி நடிச்சுக்காமீங்கன்னு சொன்னால் எப்படி வருவாங்க அவங்கெல்லாம்? ஒரு நீண்ட ஒயிட் கலரில் ஒரு இது போட்டு, ஒரு ஷால் போட்டு இப்படி கையை வச்சுக்கிட்டு வருவாங்க. ஆனால் கலிலேய இயேசு அப்படிங்கிறவர் பணிவாழ்வை மேற்கொண்ட இயேசு. ஆகவே தான் பேதுருவை பார்த்து என்ன சொல்லுவாங்க? நீயும் கலிலேயன் தானே, உன்னுடைய பேச்சிலேயே தெரியுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆக்டிவான இருக்க குரூப்பாக நீங்களும் இருக்கிறீங்க. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, தோத்துட்டீங்க பாருங்க. நீங்கள் அல்லேலூயான்னு சொல்லணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். சமாரியா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க உங்களோட பெட்டரான மக்கள். ஏன் அப்படின்னா அவங்க பிலிஸ்தியர்களும் யூதர்களும் இஸ்ரேல் மக்களும் உறவுகளிலே கலந்து அவங்களுடைய எல்லா விதமான பண்புகளிலும் சற்று உயர்ந்தவர்களாக இருப்பாங்க. அதுலேயும் உலகத்தில் அழகான பெண்கள் எங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா, அக்கார்டிங் டு த சர்ச் பார்த்தீங்கன்னா சமாரியர்கள் தான். சமாரியா ஃபுல்லாக இருக்குது. கலிலேயா கொஞ்சம் இடையில கேப் போட்டு இருக்குது, ஆனால் கலிலேயா இம்பாக்டாக இருக்குது, இன்டாக்டாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வெரி குட். அடுத்து கானாவூரை பார்ப்போம். கானாவூர் கொஞ்சம் ஸ்கேட்டராக இருக்குது, இருந்தாலும் ஆண்டவர் செஞ்ச முதல் புதுமை அங்கங்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரமாக உங்களால் போக முடியுமா, இல்லை அவ்வளோதானா, இல்லை உள்ளே போய்க்கிறீங்களா? எவ்வளோ மெனக்கெட்டு சொன்னாலும் அப்படி நச்சுன்னு உட்காந்துருக்குறாங்க அந்த ஆண்டவருடைய ரிசன் கிரைஸ்ட் சர்ச் இதுக்கு கீழே. ஓகே, பிரைஸ் தி லார்ட். கேட்கல? வெரி குட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, 3 ஊர் சேர்ந்து நான் சொல்றது திரும்ப சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட், வெரி குட், ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவை தேடி எத்தனையோ பேர் போனாங்க. நான் கேட்கிற குரூப் மட்டும் தான் பதில் சொல்லணும், எல்லாரும் சொல்லக்கூடாது. இந்த கொஸ்டின் சமாரியா குரூப்புக்கு. கடைசியில் நம்ம ஃபாதர் பங்குசாமியார்கிட்ட கேட்போம் எந்த குரூப் ஆக்டிவாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இயேசுவை தேடி போனவங்களில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியும்? சமாரிய பெண் போனாங்க, 100 தலைவன் போனாங்க, கார்டன் பிளஸ் மைக்கில் என்ன கீழே இறங்கி வரலாம். நல்ல சமாரியன் என்ன பாட்டி, என்ன சமாரிய பெண் வாங்குது, சமாரிய பெண் தேடி போனாங்க, அதுவே தப்பு, இருந்தாலும் மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து விட்டாக்க எங்கெங்க கொண்டு போயிருவீங்களாட்டுக்கு. ஓகே, நீங்க சொல்லுங்க பார்ப்போம். கலிலேயா இயேசுவை தேடி போனவங்களா யார் யார்? இது உங்களுக்கான கிரேஸ் டைம், யோசிச்சுக்கோங்க. சொல்லுங்க. யோவானின் சீடர்கள். வெரி குட். அப்புறம் டக்குன்னு சொல்ல வேணுமா? என்ன உங்களை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க. சக்கேயோ. வெரி குட். வரி. ஓகே, பின்னாடி கானாவூர் சொல்லுங்க பார்ப்போம். பெண்களை சொல்லுங்க. இயேசுவை தேடி போன பெண்கள் யாராச்சும் இருந்தாங்களா? காது கேட்கல. பின்னாடி நிக்கதேமுஸ் பெண்ணா ஆண்? இப்படிதான் நாங்கள் நாடகம் போடும் பொழுது, ஹாஸ்டலில் படிக்கும் பொழுது ரூத்துங்கிற கேரக்டரை நடிக்க சொன்னாங்க. என் ஃப்ரெண்டு வேசி சட்டை கட்டிக்கிட்டு வந்தான். ரூத் ஆனா பெண்ணா? பெண்ணு. அன்புக்குரியவர்களே, இந்த இயேசுவை தேடி போன பல பேர்களில் ஒரே ஒருத்தர் மாத்திரம்தான் மனமாறாம திரும்பி வந்தார். யார் அவரு? யார் அது? பணக்கார இளைஞன், செல்வந்தன். செல்வந்தன் மட்டும் தான் திரும்பி மனமாறாம வந்தான். ஆனா நம்ம சக்கேயு இருக்காரு பாருங்க, இன்னைக்கு வாசிச்ச நற்செய்தியில மனமாற்றத்திற்கான சிறந்த உதாரணம். பிரைஸ் தி லார்ட். நல்ல கை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கை சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சக்கேயு உயரத்தில் எப்படி இருந்தாராம்? எப்படி இருந்தாராம்? என்னை மாதிரி குள்ளமா இருந்தாராம். சக்கேயுனால நீங்க அவருடைய ஸ்டேச்சர், அவருடைய சைஸை பார்த்துட்டு நமக்கு ஒரு ஏளனமான எண்ணம் வரும். மனித புத்தி தானே. சக்கே என்ன அதுலயும் அவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆளா இருந்தார்? அவர் செஞ்ச வேலை என்னது? வரி தண்டுபவர்களின் தலைவன். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நீங்க சக்கேவை பத்தி தெரிஞ்சுக்க போறீங்க. சக்கே மீது நீங்கள் கொண்டிருக்கக்கூடிய மதிப்பு உயரப் போகிறது. நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னீங்கன்னு சொன்னா, நம்முடைய பாரிஸ் பிரிஸ்ட் உங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு தருவார். 1000 ரூபாய். சரியா? எல்லாரும் டக்குன்னு பார்க்குறீங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறீங்களே. சக்கேயு அப்படின்னா என்ன அர்த்தம்?
2000 ரூபாய் பரிசு. ஏன்னா கஷ்டமான கேள்வி. 3000 ரூபாய் கிறிஸ்டி தருவார். 10,000 ரூபாய். சக்கேயினா என்ன அர்த்தம்? டைம் முடிஞ்சிருச்சு. இங்க ஒரு அள்ளி விடுறாரு, நீங்க எனக்கு 10 ரூபா தரணும் அட்லீஸ்ட். அன்புக்குரியவர்களே, சக்கேயு அப்படின்னா இன்னசென்ட் அப்படின்னு அர்த்தம். தமிழ்ல வெகுளியான மனிதன் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்ப சொல்லுங்க, அவர் வரி தண்டுபவர்களுக்கு தலைவன். அவர் என்ன உண்மையிலேயே ஒரு இன்னசென்டான ஒரு ஆளா இருந்திருப்பாரா? வெகுளியான ஒரு ஆளா இருந்திருப்பாரா? ஓகே, பைபிள்ல பாத்தீங்கன்னு சொன்னா லூக்கா நற்செய்தியாளர் அவரை பற்றிய விஷயங்களை உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் யாரு, எப்படியாப்பட்டவன் சொல்றார். அங்கு சக்கே என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். அவரால் பார்க்க முடியவில்லை, ஏன் சக்கேயு குட்டையாயிருந்தார். அடுத்து அவருடைய முக்கியமான ஒரு தலைப்பு பாருங்க. சக்கேயு ஒரு பாவி. இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போகிறாரே இவர் என்று முணுமுணுத்தனர். இப்ப உங்களுக்கு தெரியாத ஒரு தகவலை சொல்றேன், கேட்டுக்குங்க. வரி தண்டுபவர்களின் தலைவன் சக்கேயு அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு அர்த்தம். ஒரு மாவட்ட ஆட்சியர் எப்படி இருப்பாரோ, ஒரு கலெக்டர் எப்படி இருப்பாரோ, அந்த பதவியில் இருக்கக்கூடியவர் தாங்க சக்கேயு. சக்கேயு வரி தண்டுபவரா, வரி தண்டுபவருக்கெல்லாம் தலைவரா? சத்தமா சொல்லுங்க, காணா ஊரேன்னு சொல்லுங்க பார்ப்போம். சத்தமே கேட்கல. வரி தண்டுவோருக்கெல்லாம் தலைவர். அவருடைய போஸ்டிங்கினுடைய அதிகாரத்தை சொல்றேன் பாருங்க உங்களுக்கு. அந்த பாலஸ்தீனத்தை யார் ஆண்டுகிட்டு இருந்தா? ரோமையர்கள் ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ரோமைய அரசு என்ன சொன்னுச்சு? எனக்கு வீட்டு வரின்னு வச்சா 1000 ரூபாய், ஆள் வரின்னு வச்சாக்க 1000 ரூபாய். இதுக்கு மேல நீ எவ்வளவு நாளும் வரி வச்சிருக்கலாம், ஆனா எனக்கு நீ எவ்வளவு கொடுத்தரணும்? ரோமுக்கு 1000 ரூபாய் கொடுத்தரணும். இவர் சக்கேயு வரி தண்டுவோருக்கெல்லாம் தலைவர்னு சொன்னேன். வரி தண்டுவோர் எங்க இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இப்படி இப்போ ஊராட்சி மன்றம் இருக்குது, பேரூராட்சி இருக்குது, மாவட்டம் இருக்குது. அதுபோல ஒவ்வொரு ஊராட்சிக்கும் வரி தண்டுவர்கள் இருப்பாங்க. சும்மா போய் நீங்க அந்த பொறுப்பை வாங்கிட முடியாது. ஏன் அப்படின்னா, நீங்க எவ்வளவு நாளும் வரி கூட வச்சு கொடுக்கலாம். அப்போ ஒரு மாவட்டத்தில் எத்தனை ஊராட்சி மன்ற தலைவர்களை போல வரி வசூலிப்பவர்கள் இருப்பாங்க? 1000 கணக்கில் இருப்பாங்க. அந்த 1000 பேத்துக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் தான் யாரு? என்னைய மாதிரி குள்ளமாக இருக்கக்கூடிய சக்கேயு. அப்ப சக்கேயு அந்த பதவியை வாங்குறதுக்கு எவ்வளவு காசு இறைச்சிருக்கணும்? காசு கொடுத்தா மட்டும் போதுமா? அவனுக்கான அதிகாரமும் இருந்திருக்கணும், ஆள்பலமும் இருந்திருக்கணும், பொலிட்டிக்கல் அரசியல் பவரும் இருந்திருக்கணும். அப்ப எத்தனையோ பேர் போட்டி போட்டாலும் அதெல்லாம் ஓரத்தில் தள்ளிட்டு சக்கேயு அந்த மாவட்டத்திற்கு வரி வசூலிப்பவனுடைய தலைவனாக வந்திருக்கிறான். அப்ப அவன் பார்க்காத காசு என்ன, அவன் பார்க்காத புகழ் என்ன, அவன் பார்க்காத பெயர் என்ன? இவ்வளவு ஒரு திறமையான ஒரு ஆளு தான் சக்கேயு. அந்த சக்கேயு ஒரு நாள் என்ன செய்யறான்? இந்த இயேசு யார் என்று பார்க்க வருகிறான். இப்ப என்னுடைய கேள்வி, இயேசு கிறிஸ்து ஒரு புகழ்பெற்ற ஒரு மனிதனாக இருந்தார். ரோமை ஆட்சியாளர் எல்லாருமே இவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நாசரேத்துல இயேசுன்னு ஒருத்தர் இருக்கிறான், மக்களை கிளர்ச்சி பண்றான், நமக்கு எதிராக பேச வைக்கிறான்னு சொல்லிட்டு. அப்படியாப்பட்ட இயேசுவை இந்த சக்கேயுக்கு தெரியாமையா இருந்திருக்கும்? தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும். சக்கேயும் ஒரு பெயர் பெற்ற ஒரு மனிதர். ஆக விவிலிய அறிஞர் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? இவன் இயேசு யார் என்று பார்க்கவில்லை, இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க வருகிறார். பிரைஸ் தி லார்ட். நல்லா கைதி சொல்லுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப சக்கேயுவால இயேசுவை பார்க்க முடியல. என்ன காரணம்? சக்கேயு குட்டையாயிருந்தார். அன்பு சகோதரனே, சகோதரியே, சக்கேயு உயரத்தில் மட்டுமல்ல,
உள்ளத்திலும் இதுவரைக்கும் எப்படி இருக்கிறார்? குள்ளமா இருக்கிறார், சிறு புத்தியோடு இருக்கிறார். அவருடைய உள்ளம் எல்லாம் எங்க இருக்குது? காசு பணத்துல இருக்குது, அதிகாரத்தில் இருக்குது. சவுண்ட் கொஞ்சம் குறைங்க, எக்கோ அடிக்குது. அதிகாரத்தில் இருக்குது, காசு பணத்தில் இருக்குது, புகழ்ல இருக்குது. ஆனா அவன் செய்யற ஒரே ஒரு விஷயம், இந்த இயேசு யார் என்று பார்க்க ஆசைப்பட்டார். இன்னைக்கு நீங்க இந்த தியானத்துல இந்த இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க ஆசையோடு வந்தால் மட்டும் போதும், ஆண்டவர் உங்களை தொடுகிறார். Praise the Lord. Hallelujah. நல்லா கை சொல்லுங்க, Praise the Lord. சத்தமா சொல்லுங்க, Hallelujah. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஆக இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்க தான் வந்தார். மனமாறணும்னு அல்ல, தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அல்ல, இயேசுவிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அல்ல. சக்கேயிட்டு இருந்த ஒரே ஒரு ஆச்சரியமான ஆசீர்வாதமான விஷயம் என்ன? ஒரு ஆசையோடு வந்தார், ஒரு ஆவலோடு வந்தார். இந்த இயேசு எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பாரு? எல்லாரும் இவரை பத்தி பேசுறாங்களேன்னு சொல்லி வந்திருப்பார். ஆக இவரால இயேசுவை பார்க்க முடியலன்னு சொல்றாங்க. காரணம் சொல்றாங்க, அவர் குள்ளமாக இருந்தார்னு சொல்லிட்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, விவிலிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்கள் இவன் இயேசுவை பார்ப்பதை தடுத்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அப்படின்னா, அவங்க ஊரை சார்ந்தவன், அவருடைய அந்த யூத வம்சத்தை சார்ந்தவன், அவருடைய சாதியை சார்ந்தவன், அந்த மக்கள்கிட்ட அநியாயமாக வரியை வசூலித்து பணத்தை வசூலித்து ரோமைக்கு கொடுத்து அவன் வைத்துக் கொள்ளுகிறான். ஒரு ஆளுக்கு ஆள் வரி 1000 ரூபாய் அவன் கேட்டது, இவன் 3000 ரூபாய் வச்சுட்டு 500 ரூபாய் வரி தண்டுவர்கள் கொடுத்துட்டு 1500 ரூபாயை இவன் எடுத்துக்குவான். அது மாதிரி எவ்வளவு அநியாயமாக சேர்த்திருக்கிறான் பொருளை. ஆகவே தான் அந்த மனிதர்கள் இயேசுவை, சக்கே இயேசுவை பார்க்க அனுமதிக்கவில்லைன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இயேசுவை பார்க்க முடியாத சக்கேயு, சரி இன்னைக்கு போயிருவோம், அடுத்த தடவை வந்தா பாப்போம், ஓடிட்டாரா? இங்க தாங்க நீங்களும் நானும் சக்கேயிட்ட இருந்து நல்ல ஒரு பாடத்தை கத்துக்கணும். கம் வாட் மே, நான் ஆண்டவர் இயேசுவை பார்த்தே தீர வேண்டும். கம் வாட் மே, நான் ஆண்டவர் இயேசுவை அனுபவித்தே ஆக வேண்டும் என்கின்ற இந்த ஒரு ஆசை இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவரும் நம்மை தொடுகிறார், நாமும் ஆண்டவரால் தொடப்படுகிறோம். Praise the Lord. Praise the Lord. அந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா, முடிஞ்ச வரைக்கும் எக்கி பார்த்துருப்பேன். கும்பல்ல இயேசுவை பார்க்க முடியல, என்ன செஞ்சிருப்பேன்? வீட்டுக்கு போயிருந்திருப்பேன். ஆனா சக்கே என்ன செய்யறாரு பாருங்க, ஓடி போய் காட்டு அத்திமரத்தில் ஏறினான் என்று லூக்கா பதிவு செய்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, சக்கேயு ஒரு வரி தண்டுபவர்களின் தலைவன். அந்த மாவட்டத்திற்கே ஒரு கலெக்டராக, ஆட்சியராக இருக்கக்கூடிய பொறுப்புல இருக்கிற ஒரு மனுஷன், ஊர் என்ன நினைக்கும், மக்கள் என்ன நினைக்கும் என்று எதையும் நினைக்காமல் தன்னுடைய ஆடையை வரிஞ்சு கட்டிக்கொண்டு அந்த காட்டு அத்திமரத்தில் ஏறி ஆண்டவர் இயேசுவுக்காய் காத்திருக்கின்றான். Praise the Lord. Praise the Lord. அந்த காட்டு அத்திமரத்தினுடைய உயரம் எவ்வளவு அடி தெரியுமா? 60 அடிங்க. நான் 6 அடி தான். இங்க ஸ்டேஜ் இன்னும் ஹைட்டா தெரிகிறேன். ஆக 60 அடி உயரமான அந்த காட்டு அத்திமரத்தில் சக்கேயு ஓடி ஏறுறதை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அவன் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, பாசம், ஆவல் புரியும். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இன்னும் சொல்லுகிறேன், அவன் மனம் மாற வேண்டும் என்று வரவில்லை, இயேசுவை பார்க்க வேண்டும் என்கின்ற தீராத ஆசையோடு தான் வந்தான். இறுதியில் அவன் கிடைத்தது என்ன? மீட்பை பெற்றுக் கொண்டான். இந்த ஒரு வார தியானத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இந்த சக்கேயுவை போல சிரமம் எடுத்து வர வேண்டும். சக்கேயு நினைச்சிருந்தான்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவரை பார்க்க முடியல, போலான்னு சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா என்ன செய்யறான்? தன்னுடைய ஆடையெல்லாம் வரிஞ்சு கட்டி கொண்டு 60 அடி உயரமான அந்த காட்டு அத்திமரத்திலே ஏற முடியாமல் தள்ளாடி ஏறி போய் உட்கார்ந்து இருக்கிறான் பாருங்க. அதுதாங்க அவன் செஞ்ச முக்கியமான விஷயம். இன்னைக்கு இது எல்லாம் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ், வெளிப்படையான முயற்சிகள், செயல்முறைகள்.
ஊரை பார்த்து சிரிச்சிருந்திருக்கோம். என்னடா போய் ஒரு கலெக்டர், இவ்வளவு பெரிய ஒரு மனுஷன், இவ்வளவு காசு பணம் வச்சிருக்கிறவன் போய் இந்த மரத்துல ஏறானேன்னு சொல்லிட்டு. ஆனா சக்கேயு அதை பத்தி பொருட்படுத்தவே இல்லைங்க. He goes to the extreme of climbing on sycamore tree. இன்னைக்கு நீ இந்த ஒரு வார தியானத்துல ஆண்டவருக்காக எவ்வளவு சிரமம் எடுத்து இயேசுவை தேடி வரப்போகிறீர்கள், அதன் பொருட்டு தான் ஆண்டவரும் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஆக சக்கேயுவை போல நீங்கள் மனமாற வேண்டும் என்று கூட வர வேண்டாம். இந்த இடத்திற்கு போவோம், இந்த 5 நாள் 6 நாள் போவோம். இன்னைக்கு ஒரு அண்ணன் அற்புதமாக காலைல சொன்னார், ஃபாதர் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் ஃபாதர், இந்த தியானத்துக்கு நான் தினந்தோறும் வருவேன் ஃபாதர்ன்னு சொன்னார். அதே போல் அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, ஆண்டவர் உன் வாழ்க்கையிலே பயணிப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துப்பார். ஆண்டவர் உன்னையும் தொடுவார், உன் வழியாக உன் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். ஆக ஆண்டவர் மேலே ஏறி இருக்கிறாருங்க, அதுலயும் பாருங்க. ஆண்டவர் எந்த வழியா போவார்னு தெரியல, அவன் யோசிச்சிருக்கிறான், சிந்திச்சிருக்கிறான். ஆகவே தான் வேகமாக ஓடி போய் ஏறினா. நல்ல வேளை ஆண்டவரும் அந்த வழியாகத்தான் கடந்து சென்றார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அடுத்து வர்ற வசனம் முக்கியமான வசனம், பைபிள்ல இருந்து வாசிக்கிறேன் பாருங்க. பைபிள் வச்சிருக்கிறவங்க எடுத்து வச்சுக்கோங்க. அவர் முன்னே ஓடி போய் இயேசுவை பார்ப்பதற்காக ஒரு காட்டு அத்தி மரத்தில் ஏறிக்கொண்டார். மனுஷன் காத்து இருக்கிறாருங்க. மனுஷன் என்ன செய்யறாரு? இயேசுவுக்காக சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யறாரு? காத்திருக்கிறார். இன்னைக்கு தியானம் 5:30 மணிக்கு தியானம் ஜெபமாலைன்னு சொன்னோம். பங்கு சாமியாரும் சின்ன சாமியாரும் நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாளைக்கு திரும்பவும் நாங்கள் தியானம் சரியாக 5:30 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிக்கின்றோம். நீங்களும் சக்கேயுவை போல வந்து ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? காத்திருக்கணும். யாரும் மரத்தில் ஏறி காத்திருக்காதீங்க, சேர்ல உட்காந்து காத்திருங்க. வருவீங்களா? சத்தமா சொல்லுங்க. என்ன மண்டை ஆடுறீங்க? வருவீங்களா? பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வருவேன் அப்படிங்கிற சொல்றத உங்களுடைய சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அன்புக்குரியவனே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவருக்காக காத்திருங்கள். அதற்கான ஆசீர்வாதம் நிச்சயம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சக்கேயுவை போல. சக்கேயு ஓடி போய் காத்திருக்கிறாரு. இயேசு அவ்வழியே தான் வரவிருந்தார். இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் அண்ணாந்து பார்த்து சக்கேயுவிடம், சக்கேயு விரைவா இறங்கி வாரும், இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும் என்றார். ஜோரா கை தட்டுங்க பாப்பா. ஆண்டவர் இயேசு சத்தமா கை தட்டுங்க, சத்தமா கை தட்டுங்க பாப்பா. இன்னும் சத்தம் பத்தாதுங்களே, சத்தமா கை தட்டுங்க. குட் குட். அன்புக்குரிய சகோதரனை சகோதரியே, நீ எந்த அளவுக்கு ஆண்டவரை உள்ளத்திலேந்து தேடுறங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். நீ சும்மா ஏதோ வந்துட்டு போவோம் அப்படின்னு வந்தேன்னு சொன்னா அவருடைய பார்வையும் அப்படித்தான் இருக்கும். எந்த அளவுக்கு சக்கேயு ஆண்டவரை உள்ளார்ந்த உள்ளத்தோடு தேடினானோ அதே அளவுக்கு ஆண்டவரும் அவனை தேடினார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் சக்கேயுவை எப்படி பார்த்தாங்க? ஒரு வரி தருபவர்களின் தலைவனாக, பாவியாக பார்த்தாங்க. ஆனா ஆண்டவர் சக்கேயுவை தன் அன்பு மகனாக பார்க்கிறார். அப்ப சக்கேயு மேல இருக்கிறாருங்க, எதுவுமே பேசல. அந்த வழியா நடந்து போற இயேசு ஆட்டோமேட்டிக்கா அண்ணாந்து பார்க்கிறாருங்க. சக்கேயு உயரத்தில் எப்படியாப்பட்ட ஆளு? எப்படியாப்பட்ட ஆளு? குள்ளமான ஆளு. ஆண்டவர் எப்படி பார்க்கிறாரு? அண்ணாந்து பார்க்கிறார். It was possible because he had the desire. அவன் உயரத்தில் உள்ளமாக இருந்தாலும் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கின்ற ஆசை அவன் உள்ளத்தில் இருந்ததனால ஆண்டவரும் அவனை அண்ணார்ந்து பார்க்கிறார். இங்க யாருங்க இனிஷியேட்டிவ்? முதல்ல சக்கேயு எவ்வளவு இனிஷியேட்டிவ் எடுத்தாரோ, முன்னெடுப்பு எடுத்தாரோ, அதே அளவுக்கு ஆண்டவரும் முன்னெடுப்பு எடுக்கிறார். அப்ப ஆண்டவர் அங்க வர்றதுக்கு முன்னாடியே சக்கேயு ஆண்டவரை தேடியதன் வழியாக they are already connected. இயேசுவின் உள்ளமும் சக்கேயுவின் உள்ளமும் ஆல்ரெடி கனெக்ட் ஆயிருச்சு. ஆகவே வந்தோன்னே என்ன ஒரு அற்புதமான விஷயம் பாருங்க. சக்கேயுவை எல்லாரும் வெறுத்தாங்க. ஆனா ஆண்டவர் செல்லமா அவன் பேரை சொல்லி கூப்பிடுறார். என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? சக்கேயு, அது சும்மா இறங்கி வராத, எப்படி இறங்கி வாங்குறாரு? விரைவா இறங்கி வாப்பா, விரைவா இறங்கி வா, கம் ஃபாஸ்ட். இப்படிதான் நாங்க செமினார்ல படிக்கும் பொழுது ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு முடிச்சுட்டு
இளநீ குடிக்க போனோம். மழை பெஞ்சிருந்துச்சு. நான் கீழே நின்றுக்கிட்டேன். சின்ன மரத்தில் நானே குச்சை வச்சு குத்தி விட்டுருவேன். இளநீ கீழே வந்து வெட்டி தின்றுவோம். பெரிய மரம்னா ஏற தெரியாது எனக்கு. அப்போ கூட இன்னொரு பிரதர் அழைச்சிட்டு போவோம். நாங்கள் இறையியல் படிக்கும்போது திருச்சியில். அவர் மேலே ஏறி பறித்து கீழே போடுவார். அப்புறம் பொறுமையாக இறங்கி வருவார். ஏன்னா அவருக்கு ரொம்ப வேகமாக ஏற தெரியாது, இறங்க தெரியாது. அன்னைக்கு மழை பெஞ்சு முடிஞ்சிருக்குது. நாங்கள் இருந்தாலும் வா போகலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயாச்சு. நாங்கள் 2 பேரும் கீழே நிற்கிறோம். இளநியை பார்த்துக்கிட்டு, இதை விட்டு அது நல்லா பெருசாக இருக்குது, பச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கஷ்டப்பட்டு திட்டிக்கிட்டே மேலே ஏறுறார். மேலே நல்லா உயரமான மரம். ஏறி போய் அருவாவை பின்னாடி எடுத்து வெட்ட போறாரு. அங்கேருந்து பாம்பு வெளில வருது. மேலே பாம்பை பார்த்தா நாங்கள் கீழே இருந்து ஓடிட்டோம். அவர் சக்கேயை போல விரைவா இறங்கி வந்தார். ஃபுல்லா செரைஞ்சு போச்சு. நாங்கள் ஓடிட்டு வந்து, நான் மேலே தானே, நான் தானே கீழே இறங்கி வரும், நீங்கள் ஏன் வேகமாக ஓடினீங்கன்னாரு. நாங்கள் பாம்பை பார்த்து பயந்து ஓடிட்டோம். ஃபுல்லாக செரைஞ்சு போச்சு. அதே போல் ஆண்டவர் இன்னைக்கு சக்கேயை பார்த்து என்ன சொல்றார்? சக்கேயு, விரைவாக இறங்கி வாரும். ஆண்டவர் நம்மை மன்னிப்பதற்கு எவ்வளவு தூரம் காத்திருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் உங்களையும் பார்த்து என்ன சொல்ற? விரைவாக என்னிடம் திரும்பி வாருங்கள். சும்மா வராதிங்க, லேட்டா வராதிங்க, உடனடியாக திரும்பி வாருங்கள், விரைவாய் விரைந்து வாருங்கள் சொல்றாரு. பைபிள் சொல்லுது, அவரும் விரைவாய் இறங்கி வந்தார். அடுத்த வசனம் பாருங்க. சக்கேயு இயேசு எப்படி உள்ளத்துல வரவேற்கிறார்னு பாருங்க. அவருடைய இல்லத்திற்கு அவர் விரைவாய் இறங்கி வந்து எப்படி இயேசு வரவேற்கிறார்? மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். மகிழ்ச்சியோடு வரவேற்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த உள்ளம் உங்களிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த 1 வார காலம் தியானத்துக்கு நீங்க வரும் பொழுது விரைவாய் வரணும், மகிழ்ச்சியாக வரணும். ஆண்டவர் இயேசுவை உங்கள் இல்லத்திற்கு மகிழ்ச்சியோடு வரவேற்க வேண்டும். குடும்பமாக வர வேண்டும், எல்லோரும் வர வேண்டும். என்ன ஒரு டிஸ்போசிஷன் ஆஃப் ஹார்ட் பாருங்க, ஓப்பன்னஸ். அப்ப உள்ள போனோன்னு வழக்கமா மக்கள் கூட்டம் என்ன பேசுது? அப்ப இவன் பாவியின் வீட்டிற்கு போகிறானே என்று எல்லோரும் என்ன செய்யறாங்களாம்? முணுமுணுக்கிறாங்க. முணுமுணுக்கிற என்ன அர்த்தம்? என்ன இருந்தாலும் எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிட்டு இருக்கிறார், பாவிகளை தெரிய போயிட்டு இருக்கிறார், இவர் பொழப்பு இல்லையா, தெரியாத அந்த ஆளுக்கு இவரை பத்தி அப்படின்னு முணுமுணுத்தாலும் ஆண்டவர் அதை பொருட்டாக கருதவே இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் ஹைலைட்டே வருது. ஆண்டவர் உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறார், எதுவுமே பேசல. லூக்கா அதை பத்தி எதுவுமே சொல்லல, உள்ள போனதை மட்டும் தான் பதிவு செய்கிறாரு. அடுத்த வசனத்துல பாருங்க, இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போகிறாரே என்று முணுமுணுத்தனர். சக்கேயு எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன், எவர் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து வருகிறேன் என்று இயேசுவிடம் கூறினார். இயேசு அவரை நோக்கி, இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று, ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே, இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த இடத்துல எங்கேயாவது இயேசு, சக்கேயோ மனம் மாறுப்பா, சக்கேயோ நீ வாழ்ற வாழ்க்கை பாவம்பா, நீ அநியாயமா வரி வசூலிக்கிற, நீ அடுத்த வயிற்றில் அடிச்சு புழைக்கிற, நீ மோட்சத்துக்கு போக மாட்ட, இன்னே உன்னுடைய மனதை மாற்றிக்கொள், கடும் கோபம் கடவுளுடைய சாபம் உனக்கு வந்து சேரும், நல்ல முடிவை எடு அப்படின்னு எதுவும் பேசுறாரா? எதுவும் பேசுறாரா? எதுவுமே பேசலங்க. உள்ள போய் ஆண்டவர் இயேசு அந்த சக்கேயுனுடைய வீட்டில் உட்கார்ந்து இருந்தோன்ன சக்கேயுவுக்கு மனசுல உள்ளம் குத்த ஆரம்பிச்சிருக்கும். ஏன் இதுவரைக்கும் இந்த வீட்டுக்கு யார் வந்துகிட்டு போனா? வரி தண்டுவர்கள் வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்தயா நீ வசூலிக்க சொன்னா, எனக்கு உள்ள பாட்ட எனக்கு கொடு, உனக்கு உள்ள டீல எவ்வளவு வாங்குறான் பாரு, மனசாட்சி இருக்கா அவனுக்கு? நான் ஓடி ஓடி அலைகிறேன், இங்கேயே உட்காந்து வசூலிக்கிறான். இதுவரைக்கும் அவனிடம் டீலிங் பேச வந்தவங்க தாங்க, பிசினஸ் தான் பேச வந்தாங்க. ஆனா முதல் முறையாக ஒரு மனிதர், ஒரு கடவுள் அவனை அன்பு செய்ய வருகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த இயேசுவுக்கும் சக்கேயுவுக்குமான சந்திப்பு என்பது அவன் உள்ளத்தை தொடுகிறது, அவன் இதயத்தை உருக்குகிறது,
அவனை ஊடுருவுகிறது. அவனை அறியாமலேயே அவன் ஒரு மாற்றத்தை செய்வதற்கான வழியை கொடுக்கின்றது. அதுதான் இயேசுவின் பிரசன்னத்தின் வல்லமை. பிரைஸ் தி லார்ட். நல்லா சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை விட்டு தூரத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இறந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை, எங்க போவோங்கிறது தான் பிரச்சனை. ஆனா நீங்க ஆண்டவர் பக்கத்துல நெருக்கமாக நெருங்கி வர வர, ஆண்டவரும் உங்கள் பக்கம் நெருக்கமாக நெருங்கி வர வர, நம்மளால சும்மா இருக்க முடியுமா? ஆண்டவர் சும்மா விட்டுருவாரா? விட மாட்டார். ஆக முதல் முறையாக சக்கேயின் வீட்டிற்கு போய் அமர்ந்திருக்கின்ற இயேசு அவனை அன்பு செய்வதை பார்க்கிறார். சக்கேயு அவனோட இயல்பாக பேசுவதை பார்க்கிறார். எல்லோரும் இவனை பாவின்னு வெறுத்தாங்க, ஆனா ஆண்டவர் அவனை ஆபிரகாமின் மகனாக பார்க்கிறார். அன்பு சகோதரனே, சகோதரியே, நீங்களும் நானும் எவ்வளவு பேர் ஒரு பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஒருபோதும் பாவியாக பார்ப்பதில்லை. No matter how sinful you are, no matter how sinner we are. இதை யாரெல்லாம் நம்புறீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். ஃபாதர், நான் எவ்வளோ ஒரு பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் என்னை ஒருபோதும் பாவியாக பார்ப்பதில்லை ஃபாதர். அவருடைய அன்பு மகனாக மகளாகத்தான் பார்க்கிறார். ஜோரா கைத்தட்டி கடவுள் நன்றி சொல்லுங்க பார்ப்போம். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக கைத்தட்டுங்க பார்ப்போம். இன்னும் சத்தமாக கைத்தட்டு, உற்சாகமாக கைத்தட்டுங்க பார்ப்போம். சத்தமாக கைத்தட்டுங்க. வெரி குட், வெரி குட். அன்புக்குரியவர்களே, தவறு செய்கின்ற மனிதர்களிடம் பிள்ளைகளிடமும் நீங்க வாயை சொல்லி வார்த்தை சொல்லி பேசி திட்டிட்டீங்கன்னு சொன்னா அது ஒண்ணுமே செய்யாது. ஆனா நீங்க அவங்கள அன்பால் அணுகி பாருங்க, பாசத்தால் அணுகி பாருங்க, அவங்களே மனம் கஷ்டப்பட்டு உங்கள்கிட்ட வந்துடுவாங்க. அதைத்தான் ஆண்டவர் இங்க செய்கிறாரு. இன்னொரு அற்புதமான விஷயம், சக்கேயும் அந்த வாய்ப்பை 100% சரியாக பயன்படுத்தி கொண்டான். ஜோரா கைத்தட்டுங்க பார்ப்போம். சத்தமாக கைத்தட்டுங்க பார்ப்போம். சத்தமாக கைத்தட்டுங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இங்கு சக்கே என்ன செய்யறாரு தெரியுமா? ஒரு மிகப்பெரிய பாவ சங்கீதனம் செய்கிறார். ஒப்புரவு அருள் சாதனை செய்கிறாருங்க. விவிலியம் சொல்லுது, சக்கேயு உடனே எழுந்து, ஆண்டவரே, நான் யாரையாவது ஏமாற்றி இருந்தேன் என்று சொன்னால் நான் 1க்கு 4 மடங்காக கொடுத்து விடுகிறேன். என் உடைமைகளில் பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இது என்ன அர்த்தம் தெரியுங்களா? விவிலியத்தில், பைபிள்ல ஸ்டாண்டிங் பொசிஷன், நிக்கிறது என்பது a position of confidence-ங்க, நம்பிக்கையின் அடையாளம். விவிலியத்தில் உட்கார்ந்திருந்தவன் ஏந்திரிச்சு சொல்றான். பைபிள் சொல்லுது. என்ன அர்த்தம் தெரியுமா? கிரேக்க பைபிள் எப்படி இருக்கு தெரியுங்களா? இந்த பாரு அப்படிங்கிற அர்த்தம். behold, he those அப்படின்னா கிரேக்க பைபிள்ல இந்த பாரு, look here, that is the meaning. இந்த பாருங்க ஆண்டவரே அப்படின்னு பேதுரு அவர் பேசுறார். சக்கேயு, இந்த பாருங்க ஆண்டவரே, நான் என்னுடைய உடைமைகளிலே பாதியை விற்று ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நல்ல கவனிங்க, என்ன சொல்றார்? என்னுடைய உடைமைகளில் பாதியை விற்று ஏழைகள் கொடுக்கிறேன். அடுத்த வசனம், யாரையாவது ஏமாற்றி இருந்தேன் என்று சொன்னால் 1க்கு 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். இதுதாங்க உண்மையான மனமாற்றம். இந்த இடத்துல சக்கேயு, ஆண்டவரே, என் உடைமைகளை எல்லாத்தையும் வித்து ஏழைகள் கொடுக்கிறேன்னு சொல்லல, பாதியை வித்து கொடுக்கிறேன். ஏன்? எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் பிள்ளைங்க இருக்கிறாங்க, எனக்கும் சோறு வேணும், எனக்கும் எல்லாம் வேணும், அதனால பாதியை வித்து கொடுக்கிறேன். ஆனா யாராவது ஏமாத்தி இருந்தேன்னு சொன்னா 4 மடங்காக திரும்ப கொடுக்கிறேன். இந்த இடத்துல அவன் எமோஷனலா மூவ் ஆகலங்க, அறிவுபூர்வமாக சிந்திக்கிறான். சைக்காலஜிஸ்ட் சுரேஷ் இருக்கிறாரு, அமெரிக்காவில் படிச்சிருக்கிறாரு. சைக்காலஜியில் நீங்கள் ஒரு பண்பை அல்லது உங்களுடைய பழக்க வழக்கத்தை மாற்றணும்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நான் ரொம்ப உயரமாக இருக்கிறேன், நான் ரொம்ப கருப்பாக இருக்கிறேங்க, ஒரு தாழ்வு உணப்பணம் எனக்கு இருக்குன்னு சொன்னால், அதை மாற்றுறதுக்கு என்ன செய்யணும் தெரியுங்களா? டீ குடிக்கணுமா? என்ன செய்யணுமா? சத்தமாக சொல்லுங்க, என்ன குடிக்கணுமா? டீ குடிக்கணுமா? அந்த டீ இல்லை. T stands for thought, E stands for emotion, A stands for action. ஆக நீங்க எந்த ஒரு விஷயத்தை மாற்றணும், எந்த ஒரு விஷயத்தை நீங்க விட வேண்டும் என்று சொன்னால் 3 விஷயம் செய்யணுங்க. முதல்ல தாட் பேட்டர்ன், உங்களுடைய சிந்தனை அறிவை கொண்டு யோசிக்க வேண்டும். ஆகவே தான் விவிலியம் சொல்லுது,
அந்த ஊதாரி மைந்தன் அறிவு தெளிந்தவனாய் நான் ஆண்டவரிடம் திரும்ப போவேன் என்று சொன்னான். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆக இந்த இடத்துல நீங்க மனம் மாறும் பொழுது, ஆண்டவரிடம் திரும்பி வரும் பொழுது எமோஷனலா மூவ் ஆகி மட்டும் போயிட கூடாது. ஆகவே தான் யோவேல் சொல்றாரு, உங்கள் உடைகளை அல்ல எதை கிழித்துக் கொள்ளுங்கிறாரு, இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்க. ஏன்? யூத கலாச்சாரத்துல இவன் பாவத்தை உணர்ந்து கடவுளுக்கு எதிராக தப்பு செஞ்சுன்னு சொன்ன பொழுது அவ்வளவு ஒரு சோகத்துல, ஒரு கோபத்துல என்ன செய்வாங்களாம், உடுத்தி இருக்கிற ஆடையை கிழிச்சிக்குவாங்களாம். கிழிச்சிக்கிட்டு என்ன ஆடை உடுத்துவாங்களாம்? சாக்காடை உடுத்துவாங்களாம். அதை நினைச்சு அதை பண்ணோன்னா இவங்களுக்கு ஒரு மன ஆறுதல், நம்ம மனம் திருந்திட்டோம். அதான் யோவேல் சொல்றாரு, இட் இஸ் ஒன்லி ஹம்பக். உங்களுடைய உடைகளை அல்ல, மாறாக எதை கிழித்துக் கொள்ளுங்கன்னு சொல்றாருங்க. எதை சொல்றாரு? இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்க. ஏன் இதயத்தை கிழித்துக் கொள்ளுங்கன்னு சொன்னார் தெரியுமா யோவேல்? யூதர்களுக்கு எங்க தாட் ப்ராசஸ் ஆரம்பிக்குது, என்ன ஓட்டம் எங்க ஆரம்பிக்குதான்? மூளையில் இல்ல, இதயத்திலே ஆரம்பிக்கின்றது என்று நம்பி இருந்தார்கள். அடுத்து எமோஷனல் எங்கே ஆரம்பிச்சுச்சான்? கிட்னியில் ஆரம்பிச்சுச்சான் அவங்களுடைய கணக்குப்படி. ஆகவே தான் யோவேல் சொல்றாரு, உங்கள் உடைகளை அல்ல, இந்த வெளிப்படையான வழிபாட்டு நிகழ்வுகளை மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் உள்ளத்தை அமைதிப்படுத்தி கொண்டு உங்களை ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். அது வெறுமனே நடக்குகிற சடங்குகளாக முடிந்துவிடும். ஆகவே தான் உங்கள் உள்ளத்தை கிழித்துக் கொள்ளுங்கள். நீ எங்க சிந்திக்கிறியோ, எங்க யோசிக்கிறியோ, எதை செய்வதற்கு நீ நினைக்கிறாயோ அதை முதல்ல மாத்து, அதை முதல்ல கிழித்துக்கொள், அதை முதல்ல உடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். ஆகவே தான் தாவீது சொல்றாரு, குற்றம் உணர்ந்த இதயத்தை இறைவானீர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை, நொறுங்கிய நெஞ்சமே கடவுளுக்கு ஏற்றபடி என்று சொல்லுகிறார். ஆக சக்கி அதைத்தான் செய்யறாரு. எமோஷனலா மூவ் ஆகலங்க, ரீசனபிளா யோசிக்கிறாரு, தாட் பேட்டர்னை மாத்துறாரு, யோசிக்கிறாரு, சிந்திக்கிறாரு. ஆகவே தான் முடிவெடுக்கிறார். அந்த நேரத்திலேயே முடிவெடுக்கிறார் பாருங்க, அந்த வாய்ப்பை தவற விடல பாருங்க. ஆண்டவர் அமர்ந்திருக்கிறார், ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார், இதை அப்பொழுதே முடிவெடுக்கிறார் பாருங்க. இதை 10 செகண்ட், 10 மினிட்ஸ், 10 டேஸ், 10 months, 10 years என்று சொல்லுவார்கள் ஜெர்மன் மொழியில். என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க ஒரு முடிவெடுக்கும் பொழுது 10 செகண்ட்ஸ்லையும் முடிவெடுக்கலாம், 10 மினிட்ஸ்லையும் முடிவெடுக்கலாம், 10 டேஸ்லையும் முடிவெடுக்கலாம், 10 வீக்ஸ்லையும் முடிவெடுக்கலாம், 10 இயர்ஸ்லையும் முடிவெடுக்கலாம். சக்கேயு 10 செகண்ட்ஸ்ல எடுத்திருப்பாரா, 10 டேஸ்ல எடுத்திருப்பாரா? சத்தமா சொல்லுங்க. 10 செகண்ட்ஸ்ல எடுத்திருப்பாருங்க. நீங்க ஒரு விஷயத்தை விட்டு ஆண்டவரிடம் வர வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக முடிவெடுங்கள். அதிலையும் தெளிவோடு முடிவெடுங்கள், தீர்க்கமாக முடிவெடுங்கள், திட்டவட்டமாக முடிவெடுங்கள். நீங்கள் எதிலிருந்து மாற வேண்டும், எதை எப்படி மாற்ற வேண்டும் என்கின்ற அறிவுபூர்வமான சிந்தனையோடு நீங்கள் முடிவெடுக்கும் பொழுது அது உங்களுக்கு ஆசிரியை பெற்று தருகிறது. ஆக சக்கையை துணிச்சலாயின்னு சொன்னான் பாருங்க, ஆண்டவரே என்னுடைய உடைமைகளிலே பாதியை மட்டும் வித்து கொடுக்கிறேன். யாரை ஏமாத்திருந்தேன்னு சொன்னா வழக்கமா 3 மடங்கு திரும்பி கொடுக்கணும், இவன் 1 மடங்கு கூட போய் சொல்றான், 4 மடங்காக கொடுக்கிறேன். இதைத்தாங்க ஆண்டவர் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறார். இந்த 6 நாட்கள் நீங்கள் அவரிடம் வரும் பொழுது இந்த அனுபவம் உங்களிலும் நடக்க வேண்டும். எப்படி சக்கேயு அவராக எழுந்து வந்து, தானாக வந்து, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டேன், இன்னும் நான் எல்லாத்தையும் திரும்ப கொடுக்கிறேன், என்னையே நான் மாற்றிக்கொள்ளுகிறேன் அப்படிங்கிற ஒரு முடிவு தன்னிடமிருந்து வந்தது பாருங்க, அதுதான் ஆண்டவரிடம் திரும்பி வருதல். இந்த தவக்காலம் உங்களுக்கு அதுக்காக கொடுக்கப்பட்டது, இந்த தியானம் அதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த அனுபவம் உங்களில் நடக்க வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெற வேண்டும். இவன் தன்னுடைய வேலை செஞ்சு முடிச்சுட்டான், அடுத்து அடிக்கிறாரு பாருங்க ஆண்டவர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். என்ன சொல்றாரு சக்கேயை பார்த்து? என்ன சொல்றாரு? இன்றே உமது வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. சக்கேயோ குறிச்சு வச்சுக்க, எழுதி வச்சுக்க, இன்னைக்கே உன் வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. இன்றே. இன்று அப்படிங்கிற மதிப்பு எப்ப புரியும் தெரியுமா? நேற்றைய பொழுதோடு வச்சு பார்த்தா இன்றுங்கிற மதிப்பு உங்களுக்கு புரியும். நாளையோடு ஒப்பிட்டு பார்த்தா இன்றுங்கிற மதிப்பு புரியுங்க. ஆண்டவர் சக்கேயுவுக்கு அந்த மீட்பை தருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார். சக்கேயு அந்த மனமாற்றத்தை ஏற்படுத்தி அறிக்கையிட்டு உடனேயே சொல்லுகிறார், இன்று உனது வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. வந்தவர் உடனே சொல்லுவ காத்திருக்கிறார். அந்த ஆண்டவர் உங்களையும் பார்த்து காத்திருக்கிறார்.
நீங்கள் எப்பொழுது ஆண்டவரிடத்திலே மனமுற்று அறிக்கையிட்டு பாவத்தை அறிக்கையிட்டு உங்களையே ஆண்டவரோடு உள்ள உறவை புதுப்பித்துக் கொள்கிறீர்களோ அன்றே ஆண்டவர் உங்களையும் பார்த்து சொல்லுவார், இன்று உனது வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. நல்லா கவனிங்க, சக்கை வழியாக அந்த குடும்பத்திற்கே மீட்பு உண்டாயிற்று. மீட்பு என்பது லூக்கா நற்செய்தியில இறந்த பிற்பாடும் நாம் அனுபவிக்க போகின்ற ஒன்று அல்ல. லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் மீட்பு என்பது குடும்ப சமாதானம், உடல் நலம், ஆன்மீக ஆசீர், எல்லா விதமான நலன்களாலும் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை தான் லூக்கா நற்செய்தியை பொறுத்தவரையில் மீட்பு. அன்பு சகோதரனே சகோதரியே, சக்கேயு தன்னிலை உணர்ந்து திலகார்த்தமாக தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து மீட்பை பெற்றுக் கொண்டான். நீங்களும் நானும் சக்கேயை போல எப்பொழுது தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறோம்? எப்பொழுது திட்டவட்டமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து நம்மையே மாற்றிக்கொள்ள போகிறோம்? அனைவரும் முழந்தால் படியிடுவோம். இதோ ஆண்டவர் இயேசு நம்ம மத்தியில சக்கேயை சந்தித்ததை போல நம்மையும் சந்திக்க வருகிறார். சக்கேயை தேடி சென்றதை போல நம்மையும் தேடி வருகிறார். ஆண்டவருடைய பிரசன்னத்தை வல்லமையோடு உணர்ந்த சக்கேயு தன்னையே அறிக்கையிட்டு மீட்பை பெற்றுக் கொண்டார். ஆண்டவர் இயேசு சக்கேயுவை தேடி வந்த தருணத்தை சக்கேயு விட்டுவிடவில்லை, தயங்கவில்லை, சரியாக பயன்படுத்தினான், மீட்பை பெற்றுக் கொண்டான். அதே போல நாமும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது சக்கேயுவை போல தன்னிலை உணர்வோம். ஆண்டவர் நம்மையும் அவரின் அன்பு பிள்ளையாக பார்க்கிறார். நிலையான புகழுக்குரிய தூய இறை கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. அப்படியே எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று இதோ இந்த ஆராதனைக்குரிய தெய்வம் நம் முன்பாக எழுந்தருள் இருக்கிறார். மகிமைக்குரிய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். மாட்சிக்குரிய தேவன் நமக்கு முன்பாக இருக்கிறார். எல்லோரும் நமது பாடல் அந்த ஷீட்டில் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை நான் எப்போதும் ஆராதிப்பேன். எல்லா நேரத்திலும் எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்ற இறை வார்த்தை உள்வாங்கியவர்களாக ஏதோ அப்பா எங்களுக்காக இருக்கிறவரே, எங்கள் மீது ஆசையா இருக்கிறவரே, எங்களை பார்க்கிறவரே, இதோ சக்கேயை பார்த்து விரைவா இறங்கி வா என்று சொன்னவரே, இதோ நாங்களும் அந்த சக்கேயை போல உம்மை நோக்கி ஓடோடி வருகிறோம். எங்களிடத்தில் உள்ளதை எல்லாவற்றையும் தந்து விடுகிறோம் என்ற மனநிலையோடு எல்லாரும் உற்சாகமாக பாடுவோமா? கரங்கள் தட்டி, கரங்கள் தட்டி.
ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். கரங்கள் தட்டி நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் மீண்டுமாய் ஆராதிப்பேன், நானா அப்பாவை எப்போதும் மீண்டுமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை கரங்கள் தட்டி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். ஒரு முறை கூட ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவே உம்மை ஆராதிப்பேன். பாடுவோமா? மீண்டுமாய் வார்த்தையே உம்மை ஆராதிப்பேன், மனு உருவேன் உம்மை ஆராதிப்பேன். துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் கரங்கள் தட்டு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் கரங்கள் உயர்த்தி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். எல்லோரும் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். இதோ பலியானவர், நமக்காய் பலியானவர், நமக்காய் காயப்பட்டவர், நமக்காய் ரத்தம் சிந்தியவர், நமக்காய் இறப்பினை பரிசாய் கொடுத்தவர் இதோ இந்த நற்கருவில் இருக்கிறார். இதோ நமக்கு மீட்பு தரக்கூடிய ஆண்டவர் இவர் மட்டுமே. நமக்கு விடுதலை தரக்கூடிய ஆண்டவர் இவர் மட்டுமே. நமக்கு வாழ்வினை தரக்கூடிய ஆண்டவர் இவர் மட்டுமே. இணைந்து பாடுவோமாம். பலியானவர் உம்மை ஆராதிப்பேன், பாவம் தீர்த்தவர் உம்மை ஆராதிப்பேன். முழு ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். எவரிபடி கம் ஆன். ஆத்துமத்தோடும் முழு சரீரத்தோடும் உம்மை ஆராதிப்பேன், நான் கரங்கள் தட்டி ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதிப்பேன். மீண்டுமாய் ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் மீண்டும் எல்லோரும் இணைந்து ஆராதிப்பேன், நாம் ஆராதிப்பேன். எல்லோரும் அப்பாவை ஆர்ப்பரித்து பாடுவோமா? இதோ மகிமைக்குரிய தேவன், மாட்சிக்குரிய தேவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்கள் தட்டி ஆண்டவரை புகழ்ந்து பாடுவோமா? ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், அப்பாவை எப்போதும் ஆராதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். வாயை திறந்து ஆண்டவரை ஆராதியுங்கள். வார்த்தை சொல்லி ஆண்டவரை ஆராதியுங்கள். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். நல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். வார்த்தையானவரை உம்மை ஆராதிக்கிறோம். பலியானவரை உம்மை ஆராதிக்கிறோம். Thank you Jesus. இதோ உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே Thank you Jesus. நன்றி 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 அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. அப்பா ஓ நன்றி செலுத்துறோம் ஐயா. உம்மை ஆராதித்து புகழ்ந்து பாடுகிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கப்பா. ஆராதனை 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 ஐயா.
வல்லமை 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 வல்லமை. Thank you, thank you, thank you. இயேசுவே 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 உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you, Jesus. நிரப்புங்கப்பா 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 நிரப்புங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே 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 இயேசுவே. ஆசீர்வதிங்கப்பா 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 ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவே 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 இயேசுவே. நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. Thank you Jesus. Thank you Jesus. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு முன்பாக ஒப்புக் கொடுங்கள். இதோ இந்த சக்கை வைப்பில் ஆண்டவரே நாங்கள் உம்மை தேடி வருகிறோம். இதோ உம்மை பார்க்க நாங்கள் ஆசை ஆசையா இருக்கிறோம். இதோ உயர்ந்த மரத்துல 60 அடி கொண்ட உயர்ந்த மரத்துல ஏறின அந்த சக்கை உம்மை பார்ப்பதற்கு ஆவலா இருந்தது போல இதோ நாங்களும் ஆவலா இருக்கிறோம் ஐயா. எங்க பாவ உணர்வோடு வந்திருக்கிறோம். இதோ எங்களை துளைத்து விட்ட அந்த நேரத்தோடு வந்திருக்கிறோம் அப்பா. குற்றம் உணர்ந்த நெஞ்சோடு வந்திருக்கிறோம் இயேசுவே. நொறுங்கிய உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். கனத்த இதயத்தோடு வந்திருக்கிறோம். பாரமான நெஞ்சத்தோடு வந்திருக்கிறோம் இயேசுவே. பாவம் நிறைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோம். எங்களையும் நீ ஏற்றுக்கொள்வீங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரம் விட்டு அணைத்துக் கொள்வாயா. எங்களை மார்போடு சேர்த்துக் கொள்வாயா. இருக பற்றிக் கொள்வாயா ஆண்டவரே. நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம் ஐயா. எல்லாரும் மண்டியிடுங்கள். எல்லாரும் மண்டியிட்டு நிக்கிற இடத்துல மண்டியிட்டு நமது பாவத்தோடு கரைபிடிந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறோமே இதோ ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். நாம் செய்த பாவத்தோடு வந்திருக்கிறோம். நாம் செய்த குற்றத்தோடு வந்திருக்கிறோம். மன்னிக்கிற இயேசு, நலம் தருகிற இயேசு, சுகம் தருகிற இயேசு இந்த நற்கருணையில் இருக்கிறார். நான் செய்த பாவங்களையும் இயேசுவை பார்த்து 2 கையை நீட்டுங்க. 2 கரத்தையும் அவர்கிட்ட நீட்டுங்க. இது வந்து தெய்வீகமான நாள்ல ஆண்டவர் நம்மை தொடுகிற இந்த நாள்ல நம்ம மீது இரக்கம் கொண்டு அந்த சக்கைவை பார்த்த அந்த இயேசு இன்றைக்கு நம்மை பார்க்கிற நேரத்தில் ஏதோ நாமும் ஆண்டவரை பார்த்து நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதேயும் இயேசுவே, நினையாதேயும் இயேசுவே, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் அப்பா உமது அன்பை விட்டு நாங்கள் பிரிந்திருக்கிறோம். இதோ எங்கள் மீது நீர் அளவு கடந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறீர, எங்களுக்காக காயப்பட்டிருக்கிறீர, அவமானப்பட்டிருக்கிறீர, ஆடைகள் உரிந்து களையப்பட்டீர, காரி உமிழ்ந்தார்களே உம்மீது, எல்லாம் எங்களுக்காகத்தான் ஆண்டவரே, எங்கள் மீது கொண்டிருந்த அன்புக்காகத்தான் ஆண்டவரே. ஆனா நாங்க என்ன செய்கிறோம்? பாவம் செய்கிறோம், உம்மை இன்னும் நோக செய்கிறோம், வேதனைக்கு உள்ளாக்குகிறோம் ஆண்டவரே. இதோ நொறுங்கிய உள்ளத்தோடு உம்மை நோக்கி வருகிறோம், குற்றமுணர்ந்த உள்ளத்தோடு உம்மை நோக்கி வருகிறோம். எங்களை தொடும் ஆண்டவரே, எங்களை தொடும் ஆண்டவரே. என் குற்றங்களை ஒப்பு கொடுக்கின்றேன், நான் செய்த பாவத்தினால் மனம் சோர்ந்து போனேன், நான் வெறும் பாவி இயேசுவே, நீ என்னை மன்னியும் இயேசுவே, நான் வெறும் பாவி இயேசுவே, என்னை நீ மன்னியும் இயேசுவே. ஹலோ, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதேயும் இயேசுவே, நினையாதேயும் இயேசுவே. கரங்களை விரித்து ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள், ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். ஆண்டவரே, நான் பாவி ஆண்டவரே, உமது அன்பை நான் புறக்கணித்திருக்கிறேன் ஐயா. உம்மீது கொண்டிருக்கக்கூடிய இந்த
நம்பிக்கையிலிருந்து நான் விலகி சென்றிருக்கிறேன் அப்பா. இந்த திருப்பலிக்கும் இந்த நற்கருணைக்கும் நான் கொடுக்கக்கூடிய மதிப்பிலிருந்து நான் விலகி சென்றிருக்கிறேன் ஐயா. ஆலயத்திற்கு செல்வதிலிருந்து நான் மறுத்திருக்கிறேன் ஐயா. அடுத்தவரை மதிக்க தவறி இருக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவரை இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசி இருக்கிறேன் ஆண்டவரே. எனது மனைவியை பற்றி தரக்குறைவாய் பேசி இருக்கிறேன் ஆண்டவரே. எனது கணவரை பற்றி இல்லாதது பொல்லாதெல்லாம் பேசி இருக்கிறேன் அப்பா. எனது சொந்தக்காரங்களை, எனது உறவினர்களை, பக்கத்து வீட்டுக்காரர்களை எந்த அளவிற்கு அடிமட்டமாய் பேசணுமோ அந்த அளவுக்கு நான் கேவலமாய் பேசியிருக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து பொறாமப்பட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவன் வளர்வதை பார்த்து நான் எரிச்சல் அடைஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. அடுத்தவன் வளர்ந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது ஆண்டவரே. நான் வயிறெறிஞ்சி அவன் நாசமா போகணும்னு பல நேரத்தில் சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் நிறைய கொட்டி தீர்த்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் மிகுந்த இந்த நாவினை, இந்த வாயினை நான் நல்லதுக்காக பயன்படுத்தாம தீமைக்காய், அக்கிரமங்களுக்காய், அநியாயங்களுக்காய், அநீதி தீர்ப்புக்காய் பயன்படுத்தி இருக்கிறேன் ஆண்டவரே. உம்மை விட்டு நான் விலகி சென்றிருக்கிறேன் அப்பா. இதோ எத்தனையோ மனிதர்களுடைய மனங்களை நான் புண்படுத்தி இருக்கிறேன். எத்தனையோ எம் சகோதர சகோதரிகளை மனநோக செய்திருக்கிறேன், வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கிறேன். என்னோடு வாழக்கூடிய சகோதரர்களை, என் சகோதரிகளை நேசிக்க மறந்திருக்கிறேன். இன்ஃபேக்ட் அவர்களை பற்றி தரக்குறைவா இல்லாததெல்லாம் பேசி மனநோக செய்திருக்கிறேன். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க ஆண்டவரே. இதோ குற்றமுணர்ந்த உள்ளத்தோடு என் பாவங்களை ஏற்றுக்கொண்டு உமக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். இதோ இந்த செக்கைவை போல நான் எவ்வளவோ அடுத்தவர்களுடைய உடைமைகளை, பொருட்களை நான் அநியாயமாய் கவர்ந்திருக்கலாம், அநியாயமாய் நான் சொத்துக்களை சேர்த்திருந்திருக்கலாம். இதோ இந்த நேரத்திலே மன்னிக்கும் இயேசுவே, அவரை போல நாங்களும் எனது உடைமைகளில் எல்லாவற்றையும் உமக்கு தருகிறோம், எங்களையே உமக்கு தருகிறோம், எங்களையே நாங்கள் முழுமையாய் உமக்கு காணிக்கையாக்குகிறோம். எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நேரத்தில் எங்களை தொடுங்க, எங்களை தொடுங்க. எல்லாரும் எந்திரிங்க, எல்லாரும் எந்திரிச்சு, எல்லாரும் எந்திரிங்க, எந்திரிச்சு. இதோ ஆண்டவரை பார்த்து, ஆண்டவர் நற்கருணை இயேசு நம்மோடு இருக்கிறார், நமக்கு சுகம் தருகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில், ஆழமான விசுவாசத்தில், இந்த குணமளிக்கக்கூடிய அபிஷேகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்மை முழுமையாய் இந்த ஆராதனையில் இணைவோம். இதோ சுகம் தரக்கூடிய ஆண்டவர், பலம் தரக்கூடிய ஆண்டவர் இந்த நாளில் நம்மை தொடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதோ சுகம் தரக்கூடிய ஆண்டவர், பலம் தரக்கூடிய ஆண்டவர், குணப்படுத்தக்கூடிய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்று விசுவசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதோ எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் தொடுங்கன்னு இந்த நேரத்தில் வேண்டுங்க. இது உள் உணர்வுகளை தொடுங்கன்னு வேண்டுங்க. இதோ எங்களுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்களை தொடுங்கன்னு வேண்டுங்க. எங்களை எங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் தொடுங்கன்னு வேண்டுங்க. நோயிற்றவர்களை தொடுங்கன்னு வேண்டுங்க. மாற்றுத்திறனாளிகளை தொடுங்கன்னு வேண்டுங்க. என் பங்கை தொடுங்கன்னு வேண்டுங்க. என் பங்குள்ள அத்துணை என் பிள்ளைகளையும் தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. எந்த விதமான இன மொழி வேற்றுப்பாடு இல்லாமல் என் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒரே சகோதர உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்களுக்கு தாருங்கன்னு சொல்லுங்க. எங்க உள்ளத்தை, மனசை ஒரு வெளிப்படையான இதயத்தோடு வாழ்வதற்கு எங்களை தொடுங்கன்னு வேண்டுங்க. இயேசுவே, நீ தொட்டால் போதும், நான் சுகம் பெறுவேன். ஆண்டவரை நோக்கி, நற்கருணை ஆண்டவரை நோக்கி பாடுவோமா? இயேசுவே, நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே, நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இணைந்து சொல்லுவோமா? இயேசுவே, நீ தொட்டால் போதும். ஆண்டவரை பார்த்து தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. நிச்சயம் அற்புதம் காணும் பிள்ளைகளே. இயேசுவே, நீ இயேசு, ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்க ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை, 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 ஆராதனை. இயேசுவே,
வல்லமை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனம். இதோ நாவசைத்து பேசக்கூடிய நமது நாவுகள், ஆண்டவருடைய வார்த்தை எடுத்துரைக்கக்கூடிய நமது நாவுகள், ஆண்டவருடைய வார்த்தையை வல்லமையாய் எடுத்துரைக்கக்கூடிய நாவுகள், இதோ பாவத்தின் வார்த்தைகளை உச்சரித்திருக்கின்றனவே, தேவையில்லாததை பேசியிருக்கின்றனவே, கெட்ட வார்த்தையை பேசியிருக்கின்றனவே, அடுத்தவரை சாபத்திற்கு உள்ளாக்க, அடுத்தவரை பழிப்புரைக்க பயன்படுத்தி இருக்கின்றனவே. ஏதோ ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். என் நாவினை தொடும் ஆண்டவரே, என் வாயினை தொடும் ஆண்டவரே. இதோ இன்று முதல் உமது நாமத்தை அறிக்கக்கூடிய நாவுகளாய் மாறட்டும், உமது பரிசுத்தமான வல்லமை மிகுந்த வார்த்தையில் வெளிப்படக்கூடிய நாவினாய் மாறட்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிங்கள். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாடச் செய்வீரே. இயேசுவே பாட செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய். இதோ நாங்கள் பல நேரங்களிலே நல்லவற்றிற்கு செவிமெடுக்காமல், நல்ல காரியங்களுக்கு செவிமெடுக்காமல், தேவையில்லாதவற்றுக்கு செவிமெடுத்திருக்கிறோம். எங்களது காதுகளை தீயவனற்றுக்கு பயன்படுத்தி இருக்கிறோம். தேவையில்லாதை பற்றி பேசி இருக்கிறோம். எங்களது நேரங்களை வீணடித்திருக்கிறோம். இதோ ஆண்டவரே, அருமையான செவித்திறனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, நல்லதை கேட்பதற்கு, நல்லதைக்கு செவிமெடுப்பதற்கு, நல்லதை பேசி பழகுவதற்கு ஆசீர்வாதம் மிகுந்த எங்களது காதுகளை கொடுத்தீரே. எங்களுக்கு இந்த ஆசீர்வாதமான அந்த இறை ஒளி எங்களுடைய உள்ளத்தில் கேட்கட்டும் ஆண்டவரே. உமது இறை வார்த்தை எங்களது செவிகளிலே எட்டட்டும் ஆண்டவரே. எங்களது காதுகளை, எங்களது செவிகளை இந்த பரிசுத்தமான நேரத்திலே தொடமாட்டீரா என்று கேட்போமா? எவ்வொளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்தீரே. கேட்காத என் காது கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்தீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால். இரண்டு கரத்தையும் தலையில வைங்க. ரெண்டு கரத்தையும் தலையில வச்சு, ஆண்டவரே எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே எங்களை தொடுங்கன்னு சொல்லுங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்களை தொடுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே நீங்க தொட்டா மட்டும் போதும். இதோ இந்த பாவியான பெண் ஆடையினுடைய ஓரத்தை தொட்டாலே போதுமே, நான் சுகம் பெறுவேன் என்று சொல்லிக் கொண்டாலே, இதோ நாங்களும் ஆடையினுடைய ஓரத்தை தொட அனுமதி தாரும். நீர் எங்களை தொடும். உச்சி முதல் உள்ளங்கால் வரை எங்களை தொடும் ஆண்டவரே. எங்களது கண்களை, எங்களது கரங்களை, எங்களுடைய இதயத்தை, எங்களுடைய காதுகளை, எங்களுடைய உள்ளத்தை தொடுங்கப்பா, 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 தொடுங்கப்பா. இயேசுவே, இயேசுவே, தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா. இயேசுவே நீ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. தொடுமையா, 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 எம்மை தொடுமையா, 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 எம்மை தொடுமையா.
எம்மை தொடுமையா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எங்களை தொடக்கூடிய ஆண்டவரே, எங்களை தொட்டு உமது வல்லமையினால் நிரப்புகிற ஆண்டவரே, இதோ தலை மீது கரங்கள் வைத்து ஜெபிக்கிற என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீது உமது வல்லமை இறங்கட்டும், உமது குணப்படுத்தக்கூடிய ஆவி இறங்கட்டும், உமது ஆசீர்வாதம் தங்கட்டும். இதோ நீர் ஆசீர்வதிப்பீராக, உமது வல்லமை தங்குவதாக, நீர் எங்களை தொடுவீராக, உமது குணப்படுத்த ஆவி எங்கள் மீது இறங்குவதாக. இதோ இந்த பரிசுத்தமான தெய்வீக நற்கருணை நேரத்தில் இதோ எங்களை நீர் தொட்டு சுகம் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு பலம் தாரும் ஆண்டவரே, உமது வல்லமையினால் நிரப்பும் ஆண்டவரே. இதோ சக்கேவுக்கு ஆசீர்வாதத்தை தந்த இறைவன் எங்களுக்கும் ஆசீர்வாதத்தை தரும். அவர் உயரத்தில் மட்டுமல்ல உள்ளத்திலும் குள்ளமாய் இருந்ததை போல நாங்களும் எங்கள் உள்ளத்திலே குள்ளமாய் இருக்கிறோம், பாவக்கரைகள் பட்டு குள்ளமாய் இருக்கிறோம். இதோ அடுத்தவரை பற்றி இல்லாததெல்லாம் பேசி குள்ளமாய் இருக்கிறோம், அடுத்தவரை மட்டம் தட்டி நாங்கள் குள்ளமாய் இருக்கிறோம். இதோ எங்களுடைய பரிசுத்தமான வாழ்வை வாழாமல் குள்ளமாய் இருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தும் ஐயா, நீர் என்னை மகிமை செய்ய நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, இதோ இந்த நாளிலே உம்மை நாங்கள் மகிமை பிடித்துக் கொண்டிருக்கிறோம், வாயார புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறோம். எங்களையும் மன்னித்து மார்போடு அணைத்துக் கொண்டு உயர்த்தும் ஆண்டவரே. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாய் இருந்தது போல தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். நாங்கள் உண்மையுள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், பரிசுத்தவான்களாய் என்னாலும் ஆள அருள்தாரும் ஆண்டவரே. எங்களை தொட்டு ஆசீர்வதித்து பலப்படுத்திய எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமா என்னோடு கரங்களை உயர்த்து ஆராதனை 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 ஆராதனை. மீண்டுமா இயேசுவே வல்லவரே நல்லவரே ஆராதனை. மண்டிடுவோம், மாண்பீர் கீதம்படி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. வாணி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இறைவா இந்த வியப்புக்குரிய திரு அருளடையாளத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின்
தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனடை விடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகிறோ. இயேசுவே என் ஆண்டவரே, எம்மீது இரங்குமையா. இயேசுவே ஆண்டவரே, எம்மீது இரங்குமையா. இயேசுவே ஆண்டவரே, எம்மீது இரங்குமையா. தேவனே இயேசுவே, என் மீது இரங்குமையா. என் மீது இரங்குமையா, இரங்குமையா, இரங்குமையா. எல்லோரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி ஆவே 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 மரியா, ஆவே 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 மரியா. வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க. உடனடியாக திருப்பலி நடைபெற இருக்கிறது. எனவே ஆயத்தமாய் திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுக்க நாம் ஆயத்தமாவோம்.